அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு கிளி ஜோசியர் ஜாதகம் விளக்கம். என்னிடம் நேரில் என்னுடைய அலுவலகத்திற்கு கிளி ஜோசியர் ஒருவர் என்னிடம் வந்து ஜாதகம் பார்த்தார். அவரை பற்றி ஜாதகம் பார்த்தார். அந்த கிளி ஜோசியர் அவர் அந்த தொழிலை கிளியை வைத்துக்கொண்டு அந்த ஜோசியம் சொல்லும் அந்த தொழிலை அவர் செய்வதற்கு காரணம் அவருடைய ஜாதக அமைப்பை இப்பொழுது தெளிவாக விளக்குகிறேன். ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு புதன் கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். முழுமையான உண்மையான ஜோதிடத்திற்கு புதன் கிரகம் அதிக சுபத்துவமாக இருப்பவர்களுக்கு உண்மையான ஜோதிடம் பிடிப்படும். ஜோதிடம் ஒளி உண்மையான அந்த கிரக ஒளி அளவை வைத்து மனிதனுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியும். இங்கு இவருக்கு பாருங்கள், புதன் கிரகம் 11ஆம் இடத்தில் இருக்கிறது. சனியுடைய 10ஆம் பார்வையை உச்ச சனி செவ்வாவோடு அட்டமாதிபதி இந்த லக்னத்துக்கு கன்னி லக்னத்துக்கு அட்டமாதிபதியான 8ஆம் அதிபதியான செவ்வாவோடு 4 டிகிரிகள் சேர்ந்திருக்கிறார். சனி கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். இந்த அட்டமாதிபதியுடன் சேர்ந்த இந்த சனி இன்னொரு 6ஆம் அதிபதியான சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறார். சனி 16, புதன் 7 டிகிரி, 9 டிகிரிக்குள் சனியுடைய ஒளி பாவத்துவ ஒளி புதன் மீது விழுகிறது. அப்போ இவருக்கு முழுமையான உண்மையான ஜோதிடம் பிடிப்படாது. சனியுடைய பார்வை கலந்து விட்டது. அவரே லக்னாதிபதியும் ஆகிவிட்டார். தன்னம்பிக்கை இல்லாத அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு புத்திசாலித்தனம், அறிவு, புத்திசாலித்தனம், தன்னம்பிக்கை இது போன்ற அமைப்பு இல்லாத அளவுக்கு அவருடைய மூளை இயக்கும் அதிபதியான லக்னாதிபதி புதன் சனியுடைய பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறார். லக்னம் மட்டும் கெடாமல் இருக்கிறது. நார்மலாக லக்னம் மட்டும் கெடாமல் இருக்கிறது. அதனால் அவர் ஏதோ ஒன்று பிழைக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் அவருடைய ஜாதகம் அமைப்பு உள்ளது. சரி, பாருங்கள், இவருக்கு 2ஆம் இடம் பணஸ்தானத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அட்டமாதிபதிகள் 2 அட்டமாதிபதிகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்று சனி 6ஆம் அதிபதி, செவ்வாய் 8ஆம் அதிபதி, 2 பேரும் இணைந்து கடுமையான பாவத்துவம். 2ஆம் இடம் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம். அங்கு சந்திரன், வளர்ப்பிறை சந்திரன் இருப்பது ஏதோ ஓரளவுக்கு இவர்களை லைட்டாக சுபத்துவப்படுத்துகிறார். ஆனால் அவர் கெட்டு போய்விட்டார். சந்திரன் கெட்டு போய்விட்டார். சந்திரன் வந்து மனதை ஈர்க்கக்கூடிய கிரகம். அப்போ சந்திரன் ராசியும் கெட்டு விட்டது. அப்போ மனம் ஒரு வகையில் இருள் சூழ்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு, மனம் போன போக்கில் செயல்படக்கூடிய அமைப்பு. இது போன்ற சந்திரனும் கெட்டுவிட்டது. லக்னாதிபதியும் புதனும் கெட்டுவிட்டார். சனியோடு சேர்ந்து சனி பார்வையில் இருந்து கொண்டு செவ்வாய் சனியோடு சேர்ந்து சந்திரனும் இங்கு சனியுடைய மெயினா சனியோடு சேர்ந்து கெட்டு போயிட்டார். எனவேதான் இவருக்கு அந்த உண்மையான ஜோதிடம் பிடிபடாமல் இவருக்கு அந்த கிளியை வைத்துக்கொண்டு, கிளி வந்து இவர் லக்னம் கன்னி லக்னம் என்பதால் புதன் இவருக்கு ஏதாவது கொஞ்சம் வாழ வைக்க வேண்டும் இவரை எப்படியாவது என்பதற்காக அவர் கொஞ்சம் வளர்ப்பிறை சந்திரனுடைய வீட்டில் இந்த புதன் இருப்பதாலும் 2ஆம் இடத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அந்த சந்திரன் வந்து கொஞ்சம் சுபத்துவப்படுத்தி இருப்பதாலும் இந்த புதன் 10ஆம் அதிபதியாக வருவதால் இது மாதிரி ஜோசியம் சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த கிளியை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்கிறார், ஊராக செல்கிறார். அங்கு அமர்ந்து அந்த கிளியின் மூலமாக இந்த சனி 2ஆம் இடத்தில் இருந்தாவே அந்த கிளி ஜோசியர் என்ன செய்வார், அந்த போட்டோவை கிளி வந்து அந்த வரிசையை அடுக்கி வச்சுட்டு இருப்பாரு. அந்த இதில் அந்த போட்டோவை எடுக்கும், ஒரு சீட்டை எடுக்கும், அது உள்ள போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை வைத்து அவர் என்ன சொல்வார், பலன்களை சொல்லிவிடுவார். அது கடவுள் சம்மந்தப்பட்ட போட்டோ, மற்ற போட்டோ, அது போன்ற கெட்ட அமைப்புடைய போட்டோ இதெல்லாம் அதில் இருக்கும். அதை வைத்து அவர் வந்து சொல்லிவிட்டு பிழைத்து கொண்டிருப்பார். இதற்கு காரணம், உண்மையான ஜோதிடம் பிடிப்படாததற்கு காரணம் புதன் பாவத்துவம். அந்த இடம் பணத்தை பேச்சையும் கொடுக்கக்கூடிய அந்த இடமும் இங்கு வந்து பாவத்துவமாக இருக்கிறது. அவருக்கு சனி தசையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது 2033 வரை. எனவே அவரை 8-12 சுபத்துவமாக உள்ளதால் 8-12 சுபத்துவமாக இருக்கிறது. பாவத்துவமாகவும் 8ஆம் இடம் இருப்பதால் இவர் வந்து 8ஆம் இடம் கடுமையான பாவத்துவம், பிறகு சுபத்துவம். 12ஆம் இடம் சுபத்துவம். தூர இடத்துக்கு நகர்த்தி கொண்டே இங்கே
தருமபுரியில் பிறந்திருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் அங்கங்கு சில மாவட்டங்களில் சென்று இவர் கிளி ஜோசியம் பார்த்து தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் இவருடைய கிளி ஜோதிடருக்கான உண்மையான ஜாதகம். இதுதான் புதன் முழுமையான ஜோதிடத்தை தரக்கூடிய புதன், சனியுடைய அட்டமாதிபதி சேர்ந்த சனி, செவ்வாவோடு சேர்ந்த சனி கடுமையான பாவத்துவ பார்வையால் இங்கு கெடுப்பதுதான் முழுமையான ஜோதிடமும் பிடிபடவில்லை. தன்னம்பிக்கையும் அந்த மூளை தவறாக அவரை வழி நடத்துகிறது. இது போன்ற ஏதோ ஒரு வகையில் அந்த புதனுடைய தொழிலில் அந்த கிளி என்ற அந்த பச்சை நிறம் அந்த கிளியை பயன்படுத்தி அவர் ஜோசியம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார். 100 50 இது போன்று வாங்கிக் கொண்டு பிழைத்து காலத்தை ஓட்டுகிறார். காரணம் அட்டமாதிபதி தசையும் நடந்து கொண்டிருக்கிறது, 6ஆம் அதிபதி தசையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த குரு தசையும் அதுக்கு முன்பு சனியுடைய பார்வையில் இருக்கிறது, அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. இப்போ சனி தசை கடுமையான பாவத்துவம், பிறகு சுபத்துவம், ஏதோ சந்திர ஒளியால் கொஞ்சம் சுபத்துவத்தால் நகர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை. இதுதான் இவருடைய ஜாதகம். அடுத்து புதன் தசை வரும் பொழுது இதை விட இந்த சனி தசையை காட்டிலும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல என்ற அமைப்பில் அவர் இருக்கக்கூடிய அமைப்பு. இவருடைய வாழ்நாள் இப்படிதான் நகர்கிறது. எனவே லக்னாதிபதி கெட்டு போய்விட்டார், புரிந்திருப்பீர்கள். தனஸ்தானம் எல்லாம் கெட்டு போய் இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிளி ஜோதிடம் என்ற அந்த அமைப்பை செய்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் உண்மையான கிளி ஜோதிடம் பார்க்கும் நபரின் ஜாதகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.